ஹாய் விவர்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறது ஸ்ரீலங்கன் மணி புட்டு. மாவு ப்ரெஷர், மாவு ஃபில்டர், புட்டு சுடுற பம்பு, பெரிய பேன் உண்டு மாவு மிக்ஸ் பண்ண, 1 லிட்டர் ஹாட் வாட்டர், உப்பு தேவையான அளவு, அவித்த கோதுமை மாவு 1 கிலோ. இப்போ நான் அவிச்ச கோதுமை மாவு 1 கிலோவை பேனில் போடுறேன். உப்பு 3 டீஸ்பூன் நான் போட்டிருக்கேன். சுடு தண்ணி கொஞ்சம் உப்பை மிக்ஸ் பண்ணிவிட்டு, இப்போ நான் சுடு தண்ணியை ஆஃப் மாதிரி ஊற்றுறேன், இப்படி ரவுண்டாக. இப்போ நான் அந்த கரண்டியால் மிக்ஸ் பண்ணுறேன். என்னென்னா இந்த வாட்டர் வந்து சூடாக இருக்குது, கையை வைக்கலாம், ரொம்ப ஹாட்டாக இருக்கும். ஸோ இப்படி ஒரு ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணுறது நல்லா. இப்போ நான் திரும்ப இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஒரே டைமில் தண்ணி ஆட் பண்ணுறது இல்லை, பொதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணினா ஈஸியாக இருக்கும் மிக்ஸ் பண்ண. ஏன்னா எல்லா இடமும் மாவாக இருக்கிறதுனால ஸ்லோலி மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அந்த பேலன்ஸ் தண்ணியை அந்த மாவில் ஊற்றிட்டு, இப்போ நான் இங்கே 1 கிலோ அவித்த கோதுமை மாவுக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணுறேன். எல்லா இடமும் அந்த மாவு எங்கெங்கே இருக்கோ அங்கெல்லாம் தண்ணி போயிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணுங்க. கொஞ்சம் சூடு இப்போ எனக்கு ஓகே டச் பண்ணக்கூடிய அளவு வரும்போது நான் இப்போ கையாலேயும் அதை மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அந்த டோ கன்சிஸ்டன்சி வரணும்னு சொல்லி நான் இப்போ கையை யூஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ அங்கே சைடில் எல்லாம் மேக் ஷுவர் பண்ணி எல்லாம் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணி கொண்டு வாங்க. இப்படி இப்போ நான் வந்து இது கூட குவான்டிட்டி இருக்கிறதுனால 2 செப்பரேட் பார்ட் பண்ணிவிட்டு ப்ரெஸ் பண்ணுறேன். எப்போயுமே ப்ரெஸ் பண்ண போக்கில் மேக் ஷுவர் பண்ணுங்கள், கொஞ்சம் ஸ்லோவாக பண்ண, சும்மா ரஃப்பாக பண்ணால் உங்களுக்கு புளிய போக்கில் கஷ்டமாகும். இப்படி மெதுவாக அதை ப்ரெஸ் பண்ணுங்க, கொஞ்சம் சாஃப்டாக வர்ற மாதிரி ஹேண்டில் பண்ணுங்க. இப்போ நான் மற்ற பீஸையும் எடுத்து மெதுவாக அதை மாதிரி ப்ரெஸ் பண்ணுறேன். சைடில் உள்ளது எல்லாம் எடுத்து கொஞ்சம் மெதுவாக அப்படி இது பண்ணி இப்போ 2டைம் கம்பைன் பண்ணி ஒரு டவ் ஒன்று செஞ்சு கொள்கிறேன். பாருங்கள், இப்போ கூட நான் மெதுவாக அதை ப்ரெஸ் பண்ணுறேன். ஏண்டா அந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம். புட்டு புளிய போக்கல நான் இப்போ சாஃப்டாக செய்கிறேன், எவ்வளோ சாஃப்டாக செய்கிறேனோ அவ்வளோ எனக்கு ஈஸியாக புளிய போக்கல எடுக்கலாம். நீங்கள் பார்க்குறீங்க, நாங்கள் ப்ரெஸ் பண்ணது 10 மினிட்ஸாக. இப்போ நாங்கள் இதில் நிதானத்தை பார்க்குறோம். இப்படி ஒரு பீஸ் ஒன்று எடுங்க, அதை இப்படி உங்களோட கையால் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ இந்த மாதிரி சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வரே தான் உங்களோட கன்சிஸ்டன்சி. வச்சு மாவு எடுத்து ஒரு பீஸ் எடுத்து அதிலிருந்து ப்ரெஷரில் வச்சு ஃபில்டருக்கு கொஞ்சம் மாவு தேய்ச்சி அதை ஃபில்டர் கிட்ட வச்சு மெதுவாக ப்ரெஸ் பண்ணுங்க. இப்போ இப்படி மாவை புளிய போக்கில் இப்படி மெல்லிசா நூடுல்ஸ் மாதிரி வருது. ஃபில்டரை கிட்ட வச்சுக்கோங்க. இப்படி மெதுவாக கையால் கட் பண்ணிவிடுங்க. நான் ஒரு கப் இப்படி வரும். நான் ஒரு கப் கோதுமை மாவு வச்சுருந்தேன் செப்பரேட் பண்ணி, அதை வந்து இந்த டைமில் இந்த ப்ரெஸ் பண்ணின மாவில் தூர்றேன்.
ஏன்னா இது ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது, அப்போ தான் எங்கள்கிட்ட புட்டு ஒழுங்காக வரும். அதுக்கு நான் அந்த மாவை தூவி கொள்கிறேன். இப்படி ஃபில்டரால் தட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுற ப்ரெஷர் இல்லாட்டி பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வளமையாக இடியாப்பம் யூஸ் பண்ணுவீங்க, அந்த ப்ரெஷர்லால் கூட இதை யூஸ் பண்ணலாம். அதில் மற்ற சைஸை மாற்றிட்டு. இதில் ரொம்ப முக்கியம் இந்த மாவை போட காரணமே இது ஒன்றோடு ஒன்று ஒட்டக்கூடாது. இந்த நூடுல்ஸ் மாதிரி செப்பரேட்டாக இருக்கணும். அப்போ தான் புட்டுக்கு மணி புட்டுக்கு ஈஸியாக வரும். இப்படி நல்ல மாவை ஃபில்டரில் போட்டு தட்டி விடுங்க. மாவு இல்லாமல் இந்த உதிரி உதிரியாக இருக்கணும். இப்படி நல்லா மேக் ஷோ பண்ணிவிட்டு இதை இப்போ செப்பரேட் பவுலில் போட்டு வைங்க. இப்போ நான் ப்ரெஷரால் ப்ரெஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற டோ இது இப்படி உதிரி உதிரியாக பாருங்கள் என்ன பசந்தாக வருது. ஸோ இதை இப்படி வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த பேனில் தண்ணியை கொதிப்பாட்டி ஹீட்டாக்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த புட்டு பம்பை அதுக்கொசக்க ஒரு 1 செகண்ட் மாதிரி வைக்கிறேன், ஸ்டீம் அதுலேருந்து எடுக்க. இப்போ அதை நான் தட்டி விட்டுட்டு அதில் போட்டு இருந்தால் இந்த கட் பண்ணி வச்சுருக்கிற டோவை அதில் போடுறேன். புட்டு பம்பில் கொஞ்சம் கொஞ்சமாக போடுறேன். இப்போ அதை வந்து பம்போர்டு அடுப்பில் ஜாயின் பண்ணி விட்றேன். இப்போ ஒரு 1 மினிட் லிட்டை மூடாமல் அப்படியே மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கேன். 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நான் லிட்டை மூடி அதை மீடியம் ஹீட்லேயே 5 மினிட்ஸ் குக் பண்ண விடுறேன். 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் இப்படி ஸ்டீம் வரும். அப்போ இந்த புட்டை இப்போ ரெடி, கலட்டி எடுக்கிற டைம். ஸோ இப்படி சைட் வேல அதை வச்சுட்டு மெதுவாக புஷ் பண்ணுங்க, ஜென்டிலாக. மெதுவாக அப்படி புஷ் பண்ணுங்க. அது அப்படியே அந்த பம்பிலேருந்து கலண்டு மெதுவாக இப்படி வெளியே வரும். இப்படி வந்ததுக்கப்புறம் அந்த கீழே இருக்கிற லிட்டை இந்த இப்படி மெதுவாக கலட்டி எடுத்துருங்க. இதுதான் நாங்கள் குக் பண்ணின மணி புட்டு இன்றைக்கி. நீங்களும் கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.